வேகமா போய் பிக்கப் பண்ணிட்டு கூட்டிட்டு வாயா. எஸ், ஆமா. என்னையா பேசிக்கிட்டு இருக்க? தரத்துல ஒழிஞ்சதுன்னு வந்த பிளைட்லயே இந்தியாவுக்கு அனுப்பிவிடு. என்னங்க, என்ன ஆச்சு? சாஸ்திர சம்பிரதாயப்படிதான் கல்யாணம் நடக்கணும்னு இந்தியால இருந்து ஐயரை வர சொன்னல. அந்த ஆளு ஏர்போர்ட்லயே நின்னுக்கிட்டு ஏதோ பிரச்சனை பண்ணிருக்காரு போல இருக்கு. தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொன்னேன், டோன்ட் கீப் திஸ் நான்சென்ஸ் இந்தியன் சென்டிமெண்ட்ஸ். என் பேச்ச கேட்டியா? இல்லையே. மோதிரம் போட்டு பார்ட்டி கொடுத்தா கல்யாணம் கிடையாதா? புரோகிதர் வந்து மந்திரம் சொல்லி மாலை மாத்தி இந்த தாலியை கட்டாதா கல்யாணமா? நான்சென்ஸ். இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. கொண்டு போ. என்ன சார் அது? கடல் தாண்டி வேற ஊருக்கு வந்துட்டா நம்ம சம்பிரதாயத்தை மறந்துடலாமா? இது இல்லைன்னா கல்யாணம் நடக்காதான்னு கேட்டீங்களே, இதோட அர்த்தம் தெரியுமா சார் உங்களுக்கு? இது வெறும் அர்ச்சனை தட்டு இல்லை சார், மங்கள சூத்திரம். மங்களம்னா பவித்ரம், சூத்ரம்னா தாலி. இந்த தாலியை அக்னிய சாட்சியா கட்டுறது அந்த கல்யாண வாழ்க்கை அக்னி மாதிரி பவித்திரமா இருக்கணும்னு. இதுல 2 குண்டு இருக்கு. ஏன் தெரியுமா? புகுந்த வீடு பிறந்த வீடு மாதிரி நடத்தணும், ஆனா பிறந்த வீட்டையும் மறந்துடக்கூடாதுன்னு தான். மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அச்சதை போட்டுக்கிறாங்களே, ஏன் தெரியுமா? 2 பேரும் சீர சிறப்புமா வாழணும்னு ஒருத்தர் வாழ்த்திக்கிறாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் 7 தடவை சுத்தி வராங்க. ஏன் தெரியுமா? முதல் சொத்து சாப்பாடு தண்ணிக்காக, 2வது சொத்து சுகம் சந்தோஷத்துக்காக, 3வது சொத்து ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்புக்காக, 4வது சொத்து அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்காக, 5வது சொத்து நிறைஞ்ச செல்வத்துக்காக, 6வது சொத்து நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக, 7வது சொத்து எப்படிப்பட்ட கஷ்டத்திலையும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரே பாதையில் நடக்கணுங்கிறதுக்காக. இப்படி 7 தடவை சுத்தி 6 பிராணங்களோட, 5 பஞ்சபூதங்களோட ஆசீர்வாதத்தோட, 4 திக்கு சாட்சியோட, 3 முடிச்சு கட்டி 2 உள்ள ஒன்னா சேர்றது தான் சார் கல்யாணம். இந்தாங்க. தேங்க்ஸ். கல்யாணம் ஆகி எனக்கு 15 வருஷம் ஆகுது சார். கல்யாணத்துல எவ்வளவு விஷயம் இருக்குன்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். இன்னும் உனக்கு புரியலனா சார்கிட்ட கேளு. அவனுக்கு இன்னும் புரியல சார். இவனுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற பாதி ஜனங்களுக்கு இதை பத்தி தெரியாது சார். டைவர்ஸ் மட்டும் தெரியும். ஒரு நிமிஷம் சார், நான் வந்துறேன். ஹலோ, என்னாச்சு? டென்ஷனா? தலைவலியா? சரக்கு போடுங்க. சரக்கு போட்டா மட்டும் தலைவலி குறைஞ்சா போயிடும். ஏன்? உங்க அப்பா கண்டினியூஸா சரக்கு போட்டாரு, சொத்தே போயிருச்சு. உங்க தாத்தா கண்டினியூஸா சரக்கு போட்டாரு, உயிரே போயிருச்சு. நீங்களும் சரக்க போட்டா தலைவலி போகாதா? போயாயோ தலையெழுத்து. மிஸ்டர் சூர்யா, சிகரெட் இருந்தா கொடுக்குறீங்களா? சிகரெட் பிடிக்கிறத நான் விட்டுட்டேன். எதுக்கு? ஏன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு அது பிடிக்கல, அதனால தான். சூர்யா, ஐம் so sorry. நான் உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிட்டேன். முதல்ல உங்களை பார்த்தப்போ நீங்களும் எல்லா ஆம்பளைங்க மாதிரி ஏமாத்துறவர் நினைச்சுக்கிட்டேன். ஆனா நீங்க பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் சொன்னேன், இங்க சொல்றது தான் கேட்கணும், இங்க சொல்றதை கேட்க கூடாது. அது எனக்கு முன்கோவம் ஜாஸ்தி. என்னால உங்க ப்ரோக்ராம்லாம் அப்செட் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. ஐம் so sorry. சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே உன் கோவம் தான். எதுவா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுறல, அதுதான் எனக்கு பிடிச்சது. ஏர்போர்ட்ல உன்னை சந்திச்சதுல இருந்து நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீங்க சொல்றது உண்மைதான். There is a reason for everything. பிரியா, கல்யாண பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கு. நீயும் அவ கூட போணுமா? வா. சீக்கிரம் வா பிரியா. ஐயா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன? மல்லிகா அர்ஜுனோட பையனுக்கு சிட்டில பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன இப்போ? என்னையா இப்படி கேக்குறீங்க? மல்லிகா அர்ஜுன் ஐயாவுக்கு ஒரே பையன், அவருக்கு ஏகப்பட்ட சொத்துகள் இருக்கு. நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கும் போது அவங்கள வேற இடத்துல பொண்ணு பார்க்க நாம விடலாமா? சொல்லுங்கய்யா. என்ன?
என்னதான் சொல்ல வர? உண்மையதான் சொல்ல வரேன். நம்ம நந்தினி அம்மாவுக்கு மல்லிகார்ஜுனோட பையனை கட்டி வைக்க சொல்லி போய் கேளுங்க ஐயா. ஏய், மல்லிகார்ஜுனுக்கும் நமக்கும் உள்ள பிரச்சனை ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் இல்ல. அதோட நாம அங்க போனா இங்க பாரு, இந்த மாதிரி நேரத்துல நம்ம வீம்பு பிடிக்கவே கூடாது. அவர் வீட்டுல சம்பந்தம் பண்ண ஐயாக்கு உரிமை இல்லையா என்ன? இவர் யாரு? மல்லிகார்ஜுனோட சொந்த மாமா. இவரே அவர் வீட்டுக்கு போய் பையனை கொடுங்கன்னு தாம்பளத்தட்டோட நின்னா தட்டவா போறாரு அந்த மனுஷன். ஏய், நாம ஏன் அவர்கிட்ட போய் கேட்கணும்? என்னப்பா நீ எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? இந்த ஊர்லயே பெரிய குடும்பம்னு சொல்லிக்கிறது நீங்க 2 பேரும் தான். அதே நேரத்துல மல்லிகார்ஜுன ஐயாவை பார்த்தா இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க. உங்க அப்பாவும் சாதாரண ஆள் கிடையாது. அதே ஜனங்கள் பயத்துல கையெடுத்து கும்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்க அப்பாவை பயபக்தியோட எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. அவரு சொல்றது சரிதானுங்க. நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நாமளே அவர்கிட்ட போய் இத பத்தி பேசுறது தப்பில்லையேங்க. முறைப்படி பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுல இருந்துதான் பொண்ணு பார்க்க வரணும். ஆனா நீ வரல, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்போ நாம இந்த சம்பந்தத்தை பேசி முடிக்கலன்னா எப்பவுமே இந்த 2 குடும்பமும் சேராம போயிடும். அதனாலதான் எல்லாத்தையும் மறந்துட்டு ஊர் ஜனங்களை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். மூடுறா வாயா. உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? நீங்க கூட்டு வந்திருக்க அதெல்லாம் செத்து போய் எவ்வளவோ வருஷங்கள் ஆகுது. என் பொண்ணு மாதிரி வளர்த்த என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல் நாளே என் வீட்டுல கூட்டிட்டு வந்து விட்டுட்டு இதோ இவ்வளவு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். ஒன்ன மாதிரி ஒருத்த குடும்பத்துல நான் சம்பந்தம் வச்சுக்கணுமா? ஒரு மனுஷனுடைய யோகியதை அவன் வாழ்ற வாழ்க்கையை பொறுத்திருக்கு. இன்னைக்கு என் தங்கச்சி இறந்த நாள். ஒரு நாளாவது புருஷனா இருந்திருக்கேன்ல, அதெல்லாம் மறந்துட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் விரதம் இருந்து என் தங்கச்சி ஆத்மாவுக்கு திதி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல மேலதாளத்தோட வந்து சம்பந்தம் பேச வந்திருக்கேன்னு சொல்றிய, உனக்கு வெக்கமா இல்ல? இந்த நிமிஷமே இங்க இருந்து கிளம்பி போயிட்டா நல்லது, இல்லன்னா நல்லா இருக்காது. வந்தவங்களை உள்ளவான்னு ஒரு வார்த்தை சொல்லாம வெளியில நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறியே, நீ செய்யறது மட்டும் நல்லா இருக்கா? டேய், என் தங்கச்சி என்னைக்கு உயிரை விட்டாலோ அன்னைக்கு உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டிருப்பேன். ஆனா உனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்றதால சும்மா இருக்க. அன்னைக்கு நான் வேணான்னு பண்ணாதத இன்னைக்கு பண்ண வச்சிடாத. மரியாதையா போயிடு. மல்லிகார்ஜுனா, நீ என்ன துண்டு துண்டா வெட்டுவியோ இல்ல நான் உன்னை துண்டு துண்டா வெட்டுவேணும்னு பேசி முடிக்கிறதுக்காக நான் இப்ப வரல. மரியாதையா என்னுடைய பொண்ண உன் மருமகளா ஏத்துக்க. என் வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு ஒரு தகுதி இருக்கு, அது உன் குடும்பத்துக்கே இல்ல. மல்லிகார்ஜுனா, தப்பு பண்ற. இந்த விஸ்வநாதனை அவமானப்படுத்தி தப்பு பண்ணிட்ட. நான் ஒண்ணு நினைச்சாத முடிக்காம விட மாட்டேன். மாப்பிள்ளை கேட்க வந்து மல்லிகார்ஜுனா முன்னாடி தலை குனிஞ்சு நின்னு வெறும் கையோட திரும்பி வந்துட்டான்னு இந்த விஸ்வநாதனை பார்த்து யாரும் பேசிடக்கூடாது. சாவித்திரிமா, ராவ் பகதூர் சிவப்ப நாயக்கர் மகன் விஸ்வநாத நாயக்கரான நான் என் உயிருக்கு உயிரான ஒரே மகளான என் நந்தினிய இதே ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற சாவித்திரி அம்மாவுடைய மகனான சின்னசாமிக்கு திருமணம் செய்து கொடுக்க சம்மதிச்சு இந்த தாம்பூல தட்டை மனப்பூர்வமா கொடுக்கிற. வாங்கிக்கங்க. மல்லிகார்ஜுனா, நான் ஒன்னும் வெறும் கையோட போகல. உன் கண்ணு முன்னாடி என் மகளுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு தான் போறேன். நீ ரொம்ப நல்லவன், அதான் இந்த ஊரே சொல்லுது. ஆனா அதே ஊரு நான் ரொம்ப கெட்டவன்னு சொல்லுது. உனக்கே இவ்வளவு ரோஷம் இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? இதுக்கான பலனை நீ நிச்சயம் அனுபவிப்ப. வாங்கடா.
ஏய் கமலே, அந்த மல்லிகா அர்ஜுனா சாமி தயவால ஊர்ல இருக்கிறவங்களோட துணிய துவைச்சு வெளுக்கிற வேலையாவது கிடைச்சிருக்கு. ஏய் கமலே, இது விஸ்வநாதன் ஐயா வீட்டு துணியாகும். இந்த துணியும் அவர் மனச போலவே ரொம்ப அழுக்கு பிடிச்சு கிடக்குது. இத தூக்கி இப்படி வீசுறேன். அப்புறம் இந்த துணியில இருக்கிற அழுக்கெல்லாம் நான் வெளுக்கிறேன். ஆனா அவர் மனசுல இருக்கிற அழுக்க எந்த கடவுள் வெளுப்பாரோ துவைப்பாரோ இதான் புடி. அவர் யோகிதை என்னன்னு அவருக்கே தெரியல. பெரிய எஜமா வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை கேட்டு அவமானப்பட்டு திரும்பி வந்தாருல, இதெல்லாம் தேவையா அவருக்கு? இப்போ உனக்கு வெள்ளக்கிற மாதிரி சொல்றேன். சாமி ஊர்வலம் வந்துட்டு இருக்கும்போது அத 2 கையெடுத்து நாம கும்பிடுறோம்ல. ஏன் கும்பிடுறோம்? சாமி நல்லது பண்ணுங்கிறதுக்காக. சரி சரி, விடு விடு. பெரியவங்க வீட்டு சமாச்சாரம் நமக்கு எதுக்கு? அதுவும் சரிதான். நம்ம தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? சாமி சட்டையும் துவைக்கிறோம், சாத்தா சட்டையும் துவைக்கிறோம்.